திருமாவளவனை ஒரு கேள்வி கேட்கிறேன். கேட்டது தமிழிசை இல்ல, டாக்டர் தமிழிசை. திருமாவளவனை ஒரு கேள்வி கேட்கிறேன். டாக்டர் தமிழிசை என்னன்னு சொல்லியிருந்திருக்கணும். இனி ஒருவேளை ஷார்ட்ஸில் கட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. சொல்லியிருந்தா மகிழ்ச்சி, சொல்லலைனாலும் நாம சொல்லுவோம். டாக்டர் தொல் திருமாவை ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கணும். டாக்டர் தொல் திருமாவை ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி மேடம், சொல்லுங்க. முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக மனித சங்கிலி நடத்துறீங்களே. முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக நீங்க மனித சங்கிலி ஊர்வலம் நடத்துறீங்க. அதாவது முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக. இந்த முருக பக்தர்கள் யாரு மேடம், அதை சொல்லாம விட்டுட்டீங்களே. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. இந்த முருக பக்தர்கள் நடத்துற மாநாடு வருஷம் நடந்துக்கிட்டு தான் மேடம் இருக்கு. நான் நல்லா ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன் மேடம், ஆச்சரியத்தோட இருந்திருக்கேன். செருப்பு போடாம வெளியே போனா ஐயோ கல்ல குத்திருச்சு முள்ளு குத்திருச்சுன்னு ஓடி உள்ள வருவோம். அப்புறம் வந்து செருப்பெல்லாம் எடுத்து போட்டு நடந்து போறப்ப பாத்திருக்கேன் மேடம். எத்தனை பேர் தெரியுமா மேடம், அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க மேடம். காலில் செருப்பு இருக்காது மேடம், காலில் செருப்பு இருக்காது. பின்னாடி ஒரு பேக் இருக்கும் மேடம். எங்க இருந்துன்னு நடந்து வரீங்க? நாம சத்தியமங்கலத்துல இருந்து வரோமுங்க. எங்கன போறீங்க இந்நேரத்துக்கு? அதுவும் நடந்துட்டு அப்படின்னு கேட்டா, தைப்பூசம் முருகனை பார்க்க பழனி போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநாட்டை விட மிகச்சிறந்த மாநாடு முருக பக்தர்கள் தானே மேடம். வருஷம் போய்கிட்டே தான் மேடம் இருக்காங்க. கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், வேல் முருகா வெற்றிவேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அரோஹரா அரோஹரா. நம்ம கோயம்புத்தூர் பக்கம் இருந்து பார்த்தா இது நம்ம பாலக்காடு ரோட்ல இருந்து பாதி பேர் வந்துட்டு இருப்பாங்க, திண்டுக்கல்ல இருந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படி பழனிக்கு எல்லா பக்கத்துல இருந்து ஆளுங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. படை எடுத்து வந்துட்டு இருப்பாங்க மேடம். ஆறும் நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு கூப்பிட்டதே கிடையாது. அதுலயும் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்பக்காவடி, அது போக வேல் காவடி, அழகு குத்துற காவடின்னு பல காவடிகள் இருக்கு மேடம். இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு முருகனை நோக்கி வந்துகிட்டே இருப்பாங்க மேடம். வர்றவங்க எல்லாருமே இந்து பக்தர்கள் தான் மேடம். ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் அப்படியே பழனி பக்கம் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குல்லா போட்ட பாய்னாலே குல்லா போட்டிருப்பாங்கல்ல, அதுவும் பேரிகட் எல்லாம் இடிச்சிட்டு வர குல்லா வச்ச தாடி வச்ச, குல்லா வச்ச தாடி வச்ச அந்த பாய் பேரிகட் எல்லாம் இடிக்காம தண்ணி வச்சிட்டு இருந்தாரு. சரி, தண்ணி கொஞ்சம் அந்தாண்ட போனா ஃப்ரூட்ஸ், ஜூஸ், ரோஸ் மில்க். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா தென்னமநல்லூர் காவடி குழு ஒரு பந்தலை போட்டிருக்காங்க. இடையர்பாளைய காவடி குழு இன்னொரு பந்தலை கொஞ்சம் அந்த பக்கம் போட்டிருப்பாங்க. இப்படி ஊர்ல இருந்து வர்றவங்களுக்கு வேண்டி ஊர்ல இருந்து ஒருத்தர் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி போய் சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் ரெடியா வச்சிருப்பாங்க. பாய் தண்ணியும் ஜூஸ் எல்லாம் கொடுக்க, தென்னமநல்லூர் கூட்டம் சாப்பாட்டை போட, இந்த இடையர்பாளைய குழு வெண்பொங்கலை போட. சொன்னா நம்ப மாட்டீங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்ச 2 ஊரைத்தான் சொன்னேன். ஒவ்வொரு ஊரும் அங்கங்க பந்தலை போட்டு இதைத்தான் பண்ணுவாங்க. மத நல்லிணக்கத்துக்கு எதிரா நீங்க சொல்ற முருகன் இல்லாததுனால எல்லா மதத்தினர்களும் அந்த முருகன் பக்தர்களுக்கு என்ன அவங்கனால முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இங்கிருந்து முருகனை நோக்கி போறவங்களுக்கு சைட்ல நிக்கிறவங்க எல்லாம் முருகனா தான் தெரிவாங்க. இப்படி சாப்பாடு கிடைக்குமா தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிற எந்த கவலையும் இல்லாம மலை மேல இருக்கிற முருகனை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது சைட்ல இருக்கிற அத்தனை முருகன்களும் குல்லா வச்சிருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்க, சிலுவை போட்டிருப்பாங்க, பட்டு அடிச்சிருப்பாங்க. எல்லா கலந்த முருகன்களும் நின்றுட்டு இருப்பாங்க. இப்படி எல்லா வகையான முருகன்களும் இந்த முருகன் பக்தனுக்கு ஹெல்ப் பண்றதுனால மலை மேல இருக்கிற முருகனை பக்தியோடு போய் பார்த்துட்டு வருவாங்க. கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், வேல் முருகா வெற்றி வேல் முருகா. ஏங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. சந்தோஷமா மேலே ஏறி போவாங்க. அப்படியே போற வழியில ஒரு வீட்டுல பார்த்தா அழகென்ற சொல்லுக்கு முருகா. இப்படி ஒவ்வொரு வீட்லயும் பாட்டுகள் பாடிக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டையும் கேட்டுக்கிட்டு சந்தோஷமா மலை ஏறுவாங்க அந்த பக்தர்கள். அந்த பக்தர்கள் யாராவது இப்படிப்பட்ட ஒரு மாநாடை கூட்டியிருக்காங்களா டாக்டர் தமிழிசை மேடம்? இந்த பக்தர்கள்லாம் சேர்ந்து, இந்த முருகன் பக்தர்கள்லாம் சேர்ந்து முருகனுக்கு மாநாடு நடத்தினாங்கன்னா கண்டிப்பா பவன் கல்யாணியெல்லாம் கூப்பிட மாட்டாங்க மேடம். பக்கத்து வீட்டுல இருக்கிற எங்க பாயத்தான் கூப்பிடுவாங்க. ஊப்பி போய் யோகி எல்லாம் கூப்பிட்டு வர மாட்டாங்க.
பக்கத்துல இருக்க சிலுவைய போட்ட ஆபிரகாம தான் கூட்டிட்டு வருவாங்க. இப்படி பாயும் ஆபிரகாமும் முருகனும் சேர்ந்து முருக மாநாடு நடத்த மாட்டாங்க, முருக பக்தர்களுக்கான மாநாடு நடத்துவாங்க. இப்படி முருக பக்தர்கள் சேர்ந்து மாநாடு நடத்தாம நீங்க நடத்துறதுனால தான் எங்க டாக்டர் தொல் திருமாவளவன் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் இது மத நல்லிணக்கத்துக்கு எதிரான மாநாடு, நம்ம மாநாட்டுக்கு எதிராக மனித சங்கிலி நடத்தணும்னு அவசியம் இல்ல, நம்ம மனுஷங்க மனித நேயத்துக்கு ஒன்றுபட்டு நிப்போம்னு கையை கோர்த்து நின்னுக்கிட்டாங்க. மேடம் கையை பிடிச்சிக்கிட்டு மேடம் கையை நல்லா கட்டியா பிடிச்சிக்கிட்டு மனித சங்கிலி ஊர்வலம் நடத்துவாங்க. எதையும் தூக்கியெல்லாம் போட மாட்டாங்க மேடம், இவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காது, இப்படி இருப்போம் மேடம். நீங்க கூட விராட் கோலி மாதிரி விழுந்து போய் ஒரு கேட்ச பிடிச்சிங்கல்ல, அதுக்கான அவசியம் எல்லாம் இங்க இருக்காது மேடம். சங்கிலி மேடம், சங்கிலி ஹியூமன் செயின். ஒவ்வொருத்தங்க கையும் ஒவ்வொருத்தங்களும் பிடிச்சு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என்னோடு இரு, மதம் கடந்து மனிதராவோம், சாதியை சாட்டை எடுத்து அடித்து சமமாவோம். தட்ஸ் கால்டு மனித சங்கிலி மேடம், மனித சங்கிலி. அப்புறம் இது முருக மாநாட்டுக்கு உள்ளது மேடம். அடுத்து ஒரு கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, தவறான விஷயம் மேடம், இப்படியெல்லாம் நீங்க பேசக்கூடாது. வேங்கை வயல்ல பட்டியலின சகோதரர்கள் நலமாக தண்ணீர் குடிப்பதை விடுத்து மலமாக தண்ணீர் குடிக்க வைத்தார்கள். அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், மனித சங்கிலி நடத்துனீங்களா மேடம்? தமிழிசைன்னு பேர் வச்சதுக்காக எதுகை முனையெல்லாமா பேசணும்? கேஸ் விலை கிடுகிடுக்க வைத்திருக்கிறது, மண்ணெண்ணெய் விலை மலைக்க வைக்கிறது அப்படின்னு நீங்க குரல் பேசுனது சரிதான். வேங்கை வெயில மேடம் நலமான தண்ணி மலமான தண்ணி, நலம் மலம், கவிதை கவிதை இதெல்லாம் நம்ம சொல்லலாமா மேடம்? பேசக்கூடாது மேடம். இது அதை தாண்டி இன்னொரு வார்த்தையை சொன்னீங்க, பட்டியலின சகோதரர்களுக்கு. என்ன மேடம் என்ன சொன்னீங்க? பட்டியலின சகோதரர்கள் ஓகே, சகோதரர்கள். சரி மேடம், அந்த சகோதரர்களுக்காக ஏன் மேடம் நீங்க பேசக்கூடாதா? பட்டியலின சகோதரர்கள்னா டாக்டர் தொல் திருமாவளவன் மட்டும்தான் பேசணுமா? நீங்க பேசலாமே மேடம். நீங்களே சகோதரர்கள்னு சொல்லிட்டீங்க, சகோதரர்களுக்காக பேசுறதுல என்ன தப்பு மேடம்? ரிலேஷன்ஷிப் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருவோம், ரிலிஜியன் வைஸ் வந்துருவோமா? இந்த மலம் கலந்தாங்கல்ல மேடம், அவங்க பக்தர்கள் மேடம், இந்து பக்தர்கள் மேடம், இந்து பக்தர்கள். அந்த மலம் கலந்த தண்ணியை குடிச்சு நலம் இல்லாம போனாங்கல்ல மேடம், அவங்களும் இந்துக்கள் மேடம், இந்து பக்தர்கள் மேடம். ரெண்டு பேரும் முருக பக்தர்கள் தான் மேடம். இப்ப நீங்க இந்த முருகர் பக்தர்கள் மாநாட்டுல நீங்க இதை பத்தி பேசுவீங்களா மேடம்? நம்ம முருக பக்தர்கள் நலமாக இருக்க வேண்டிய தண்ணியில் மலத்தை கலந்தார்கள், அத இன்னொரு முருக பக்தர்கள் மலம் கலந்த தண்ணியை குடிச்சதுனால நலம் இல்லாம போனாங்க. இப்படி மலத்தை கலந்து நலத்தை கெடுத்த முருக பக்தர்களுக்கும், மலத்தை கலந்ததால் நலத்தை கெடுத்த முருக பக்தர்களுக்கும், இப்படி இந்த இரு முருக பக்தர்களோட நலனுக்காக தான் நீங்க மாநாடே நடத்துறீங்களா மேடம்? கலந்தவரின் நலனுக்காகவும் குடித்தவரின் நலனுக்காகவும் எப்படி மேடம் மாநாடு நடத்திட முடியும்? ஆனா நீங்க நடத்துவீங்க, ஏன்னா நீங்க சங்கிகோ, அதுவும் தமிழிசை என்கிற சங்கி. வாழ்த்துக்கள் டாக்டர் தமிழிசை அவர்களே. எங்க டாக்டர் தொல் திருமாவளவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, ஏன் அதுக்கு மனித சங்கிலி நடத்தலன்னு? இந்த மனித சங்கிலிகள் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனித சங்கிலிக்கு, அதாவது வேங்கை வயல் மனித சங்கிலி நடத்துறதுக்கு அவசியம் இல்லாம போகும். நாங்க அதுக்கான வேலைகளை தான் இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் கெடுக்கிறதுக்காக தான் மாநாடு நடத்துறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மாநாட்டை நடத்துறீங்க மேடம். நல்லா யோசிச்சு மனசார யோசிச்சு பாருங்க மேடம். வேங்கை வயல்ல இருக்கிற முருக பக்தர்களுக்காக இந்த பாட்டை பாடுங்க. கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், வேல் முருகா வேங்கை வயல் முருகா, பண்ணனதெல்லாம் தப்புதான் முருகா, இனி பண்ண மாட்டோம் முருகா, வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வெற்றி வேல், அரோஹரா முருகனுக்கு அரோஹரா. இப்படி சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அதெல்லாம் விட்டு போட்டு திருமாவளவன் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அங்க மனித சங்கிலி நடத்த தெரிஞ்ச உனக்கு இங்க ஏன் நடத்த தெரியல? எல்லாம் கேட்க கூடாது. ஏன்னா நீங்க டாக்டர் தமிழிசைன்னு பேர் வச்சதுக்காகவே மலமா நலமா மல்லாக்கே கிழக்க மலந்தே தீரும் சொல்லவே அவசியம் இல்ல. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ
இலை துளிர்க்கிறதோ இல்லையோ, கை உயர்கிறதோ இல்லையோ, பம்பரம் சுற்றுகிறதோ இல்லையோ, மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ, குக்கர் விசில் அடிக்கிறதோ இல்லையோ, பட்டம் பறக்கிறதோ இல்லையோ, சைக்கிள் ஓடுகிறதோ இல்லையோ. சார் கோச்சுக்காதீங்க, மொடக்குறிச்சி எலெக்ஷன் சின்னங்களை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், 1000 சின்னங்களுக்கு மேல வேணும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச சின்னங்களை எல்லாம் கமெண்ட்ல போட்டு கவுண்டரும் கொடுத்து விட்டுருங்க. இப்படி எது நடக்குதோ இல்லையோ, தாமரை மல்லாந்தே தீரும். ஏனுங்க நான் சொல்லலிங்க, நமிதா அக்கா சொன்னாங்க, டாக்டர் தமிழிசை மேடம், மல்லாந்தே தீரும். அப்புறம் இனியாவது பேசும்போது திருமா அப்படின்னு மட்டும் பேசாதீங்க, டாக்டர் திருமா அவர்களே அப்படின்னு பேசுங்க. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, டாக்டர் தமிழிசை மேடம் அவர்களே. ஆனா நாங்க பேசுவோம், ஏன்னா இது எனவே பேசுவோம் எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.